ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஜிஎனுக்கு வந்து ரிங்கு வாங்கியிருக்கோம். அதாவது ரிங்கு உங்களுக்கு சரியாக தெரிலனா நான் பார்த்துக்கிடுங்க. இதாங்க ரிங்கு. இன்றைக்கி வந்துட்டு நம்ம இதை என்னோடய பிஜிஎனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம போட போகிறோம். வாங்க அதை போடுறத உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேன். நம்ம கூட யார் கூட இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கில்பர்ட் விலாகர் கூடயே தான் இருக்கார். ஸோ அது என்னோடய பிரதர் தான். வாங்க நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக காட்டுறேன். அப்படியே நம்ம எங்கள் வீட்டு மாடிக்கு போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடிக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நான் பிஜியில் வந்து காலையில் திறந்து விடலை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு காட்டுப்புறா வந்துட்டு இங்கே பாருங்க, பின்னாடி வந்து சில செல்ஃபில் பார்த்தீங்கன்னா காட்டுப்புறா இருக்கும். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு என்னோடய பிஜியை காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரிங்கை வந்து நம்ம பிஜிஎனுக்கு வந்து மாட்ட போகிறோம். ஸோ அது எப்படின்னு நீங்கள் இப்போ லைவாக பாருங்கள். இது வந்து நம்மளுடைய லாஸ்ட்டு. மதியம் 1 மணி ஆகுது. இந்த வெயிலில் வந்து பிஜிஎனுக்கு ரிங்கு மாட்டி இது பாரு. ஃபஸ்ட்டு அவனை பிடிங்க. நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்தோம்ல. முன்னாடி காமிச்சிடுங்க கேமராவில். ஒயிட்டு கம்மன் இருக்குல்ல. கம்மன் இருக்குல்ல ஒயிட்டு. ஹலோ காய்ஸ், வந்துடும் ஃபேமிலிஸ். அது வந்து பறந்து போயிட்டு அதை திரும்ப நான் கூட்டில் பிடிச்சிருவேன். சரிதா? கேமரா நல்லா கவராக வருது இல்லை? சரி, குட்டியனை மட்டும் வெளியே விட்டு விடாத. குட்டியனை விட்டோன்னா பிடிச்சிட முடியாது. குட்டியை நான் பிடிக்கிட்டா பேசாம விட மாட்டேன்ல. நம்ம வலையை பிடிச்சா பிடிச்சது. சரி, நம்ம புதுசாக தானே. ஆமாம், இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து புதுசாக பிடிச்சிட்டு வந்த பிஜிஎனு. பார்த்துக்கிட்டீங்க, நல்லா அழகாக தான் இருக்கும் பார்க்க. ப்ரௌன் ஷர்ட்டு போடு, இடதுக்காலங்க அதானே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. ரிங்கு போட்டு டைமிங் அப்படியே வச்சு பின்னாடி ஓடி வச்சு போட்டு பூச்சி பேர் மேலே புறாவோட பூச்சி தான் என் மேலே போட்டிங்களா? ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நாள் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரிங்கு போட்டோன்னா அது நடக்க முடியாமல் எங்கெங்கெல்லாமோ ஓடுது, தெத்தி ஓடுது ஃப்ரெண்ட். சரி, அவனை கருணையை அப்படி மடக்கி இங்கே தூக்கிட்டு வா. அவனுக்கு போட முடியாது. அவனுக்கு ஜடை வேற தானே குறைஞ்சி எப்பவுமே அவனும் உள்ள விட முடியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போயிருச்சா? நீங்க மறைக்கீங்க. அடுத்து இவனுக்கு எந்த ரிங் போடலாம்? ஆரஞ்சு நல்லா இருக்குமா? நேராக கையையும் கால் தரமாட்டுக்காரு. நல்லா தான் பிடிச்சேங்க. தலையில ஓடுவேன். இந்த இடத்து வேலை போட்டு என்னது போட? மஞ்சள் போடுமா? மஞ்சள் இதுக்கு வந்து வெள்ளை போடுமா? வெள்ளை போட்டு விட நல்லா இருக்கும். அவன் கண்ணை வெள்ளை தானே. இவன் கால் உருட்டுக்கிட்ட மாதிரி இருக்கு. உள்ள போகுமா? போயிடும். நாங்கள் அன்னைக்கு வாங்கினதோட பெரிய ரிங்கு தானே. ஸோ இந்த கர்ணை வந்து கொஞ்சம் ரிங்கு போட்டால் நடக்கிறதுக்கு கஷ்டப்படும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்படி துள்ளி துள்ளி நடப்பார். வீட்டிலலாம் வருதானே.
எப்போ கால் உடஞ்சிடாம ஆட்டி கிடக்கும். உடையாது. சத்தம் ஓடுதான். உள்ள போயிருமா? உடச்சு கூடாத. நொண்டி தான் வேற. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்படி தான் வந்து இங்கே வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து கர்ணை. ஸோ வந்து இது வந்து நல்ல ப்ரீடு. பாருங்க, நான் அவனை ஒழுக்கேன் பல்ட்டி அடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அது எத்தனை ரூபாய்க்கு கர்ணம் வாங்கிட்டு வந்தீங்க? எத்தனை ரூபாய்க்கு கர்ணம் வாங்கிட்டு வந்தீங்க? கர்ணை வந்து வாங்கிட்டு வந்தது வந்து ஜஸ்ட் ஒன்லி 100. ஸோ அதோட ஜோடி வந்துட்டு கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே வரும் கர்ணப்புறாங்கும் போது. ஸோ வாங்கணும் சேர்த்து போடும்போது அடுத்து நீங்கள் எவனை வச்சுருக்கானா? இங்கே ஒரு பயிலும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்ட போகிறது யாருன்னா, ஒரு பெஸ்ட் பேர் என்கிட்ட இருக்கிறது அவங்க மட்டும்தான். பாருங்க, இப்போ இந்த சைடு கேமரா மாற்றிட்டேன். வெளியில ஓடிட்டாங்கன்னா உங்களை பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பொறிச்சிட்டோ என்ன அடக்கம்? சரி, நீ அவனை பிடி. நானே ஒருத்தனை டபட்டவனும் பறந்து போவானுங்க. இவனை பிடிக்க முடியாது, இவனுக்கு வைக்க முடியாதோ? அவனும் வேண்டாம், அந்த வெள்ளை குட்டியா வெள்ளலை இவனுக்கு இறங்கிட்டுருங்களா? இறங்கி அப்படியா? ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஆல்ரெடி ஒயிட் வந்து இங்கே இருக்கு. பிளாக் வைக்க முடியாது, ஃபேன்சி வேறு. ஸோ இவங்க 3 பேர்த்துக்கு தான் ரிங்கு போட வேண்டியது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ரிங்கு போட்டிருக்கானா, ஸோ அங்கே காட்டுங்க. இதில் வந்துட்டு அந்த ப்ரௌன் கலருக்கு ரிங்கு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கர்ணப்புறாவுக்கு. அந்த ஜட ஃபேன்சிக்கு வந்து நம்ம போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது காலுக்குள்ளே வந்து வந்துட்டு இவங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி ரொட்டீனில். அப்படியே கேமரா அங்கே இருக்குங்க. அங்கே பாருங்கள், ஒரு காட்டுப்புறா நிற்குதா? அந்த காட்டுப்புறாலாம் யாருமே உங்களோட லாஃப்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் வீட்டு சரௌண்டிங்கில் நின்னா கூட டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேறு உங்கள் புறாக்களுக்கும் டிசீஸ் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் ஆல்ரெடி அந்த கூட்டில் வச்சு ஒரு புறாவை பிடிச்சி திரும்ப கொண்டு எங்கேயும் விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் எல்லாருமே பார்த்து உங்கள் லாஃப்ட்டை பத்திரமா வச்சுக்கிடுங்க. ஸோ அப்படி எங்கே வந்தீங்கன்னா இன்னொரு அழகான விஷயத்தை காட்டுறேன். உன்னோட டாக் வந்து இங்கே இல்லை ஃப்ரெண்ட், அவன் எங்கேயோ போயிட்டு. நான் டாகை வந்துட்டு நான் உங்களுக்கு அது கீழே தான் இருக்கும் டாகு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு பிறகு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு அப்டேட் என்னென்னா, இந்த புறாவை வந்து என்னால் அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி விட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மீதி 3 புறாவை காணும். இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, இங்கே எல்லோருமே நிற்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, இதை நினச்சேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த புறாக்களெல்லாம் வந்துட்டு என்னால் சம்டைம் வந்து வெளியில் திறந்து விட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் எங்கேயாவது போக வேண்டியது இருக்கும். அதனால் அதுகளுக்கு ஃபுட்டு வைக்கிறதுக்குன்னே நான் ஒரு மரக்கத்தை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை வந்து நான் இப்போ ரெடி பண்ணுவேன். அந்த வீடியோ வந்து டுமாரோ வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு வந்து எல்லோரும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காகவே இப்போ மதியமே அப்லோட் பண்ண போகிறது. பாய் பாய் ஆல் ஃபேமிலிஸ், லவ் யூ கைஸ்.